நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி என் பொருளா தூக்கி போடலாம்? சீனு, நம்ம பொருளை உள்ள எடுத்து வை. இதெல்லாம் இவன் அப்பா வண்டியா? இல்ல, this is not right. We have got rights. இங்க பாரு சார், இந்த இங்கிலீஷ் வேலையெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சா நீங்க நிக்கவே மாட்டே, ஜாக்கிரதை. Just you shut up, public servant. நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உனக்கு வேலையே இல்லாம செய்ய முடியும், தெரிஞ்சுக்க. முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. உனக்கு எவ்வளவு பேசஞ்சர்ஸ் ஏத்தின போக பர்மிட் இருக்கு? நீ எவ்வளவு பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போறேன்னு தெரியுமா? ஆடு மாடு மாதிரி மனுஷங்களை மிருகங்களா அடைச்சிருக்கியே. I know law very well. அடங்கோ பந்த நானா தோ பாரு, லாபமே லாவு. நீ வேலை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். ஆளைய மூஞ்சியம் பாரு. சே, நீ கிளம்பு பா, கிளம்பு. கைமாச்சு பா. உள்ள இருக்கையா? அவளை இறக்கி விட்டு போ. நிறுத்து. வண்டியை நிறுத்தியா? என் பொண்ணு உள்ள இருக்கையா? நிறுத்து. பிரியா வந்துருமா? சாரோட ஒரே கழுத்தறுப்ப போச்சு. ஏமா, யாருமா இந்த சாரோட பொண்ணு? சீக்கிரம் வாமா, லேட் ஆகுது. வாமா, வா. வாமா. உனக்கு ஒண்ணும் ஆலியம்மா? போலானே. கண்டக்டர், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உங்களை கேஸ போட போறேன் நான். உன்னை சும்மா விட மாட்டேயா? யாரை நினைச்சிட்டே? என்ன பத்திரீங்க? ரோட்வேஸ் டைம் டேபிள வச்சிருந்தேன். அதுலதான் இந்த பஸ்ஸோட அட்ரஸ் இருக்கும். நாம முதல் கம்ப்ளைண்ட் அங்கதான் போய் கொடுக்கணும். நான் இவனை சும்மா விட மாட்டேன். அதோட டிக்கெட்டோட காசையும் வாபஸ் வாங்கிடுவேன். அது மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு இவனால எவ்வளவு பிரச்சனைன்னு இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இத பாருங்க சார், யாருமே இல்ல தப்புன்னு நீங்களே சொல்லுங்களேன். நாங்க 3 பேரும் இந்த பஸ்ல வரதுக்காக 3 டிக்கெட் எடுத்திருக்கோம் சார். பஸ்ல ஏறினதுல இருந்து நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம கண்டக்டர் பேசஞ்சர்ஸை ஏத்திக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு ஸ்டாப்லயும் ஆளுங்களை இறக்கி ஏத்திக்கிட்டே இருந்தான். நாங்க அப்ப அவங்கிட்ட எங்களுக்கு உட்கார இடம் கூடியான்னு கேட்டோம். அப்ப அந்த கண்டக்டர் திமிர்த்தனமா என்ன சொன்னான் தெரியுமா? இந்த ரோட்ல இறங்கிக்க, இந்த ரோட் நேரா மானசா தேவிக்கு தான் போகுதுன்னு சொன்னான். இப்படியா ஒருத்த மனுஷத்தன்மை இல்லாம பேசுவான்? நீங்களே சொல்லுங்க சார். வாங்கப்பா போலாம். போலாம்ப்பா. சார், இங்க இருந்து பஸ்ஸாட்டாக்கு எப்படி போகணும்னு கொஞ்சம் வழி சொல்றீங்களா? சார், அந்த ஊரு 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு சார். நடந்துலாம் போக முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரும். அங்க அந்த ஊருக்கு பஸ் கிடைக்கும். நீங்க அதுல ஏறி போயிடலாம் சார். ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. நான் எடுத்துக்கிறேன். கூட என்கிட்ட கூட. வாமா. நான் அவனை சும்மா விட மாட்டேன். முதல்ல அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம எல்லாரும் பஸ்ஸை ஏற போறோம். சீனு, நீ அந்த பஸ்ஸோட நம்பரை நோட் பண்ணல? நோட் பண்ணிருக்கேன். விடுங்கப்பா. ஏன் விடணும்? they are public servant. அவங்க இப்படி செய்யவே கூடாது தெரியுமா? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம நடந்துக்கிறாங்க. அப்பா ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பையன். அப்பா. என்னம்மா? அப்பா, அங்க பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்கு. ட்ரெயின்ல போயிடலாமே. இல்லம்மா, நம்ம பஸ்லயே போயிடலாம். பஸ் டெர்மினஸ்க்கு போயிட்டா நாம உட்காந்துட்டே போயிடலாமா? வேண்டாம்ப்பா, நம்ம ட்ரெயின்லயே போயிடலாம். வாங்க. அம்மா பிரியா, ஐ அம் ரியலி சாரி. நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு உட்கார இடத்துக்கு இடம் கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி. ஆனா ட்ரெயின்ல மட்டும் வேண்டாமா? ஆமாங்கா, நாம ட்ரெயின்ல மட்டும் போக வேண்டாம்க்கா.
அப்பா எப்ப பார்த்தாலும் இதான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்ப வெளியே வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி சிக்கல மாட்டிடுறீங்க. இதால என்ன கிடைக்குது உங்களுக்கு? உங்களுக்கு அக்காவை பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் என்னப்பா செய்ய சொல்ற? புத்திசாலித்தனமா இருக்கிறதும் பிரச்சனையில முடியல. அநியாயத்தை பார்த்து என்னால சும்மாவே இருக்க முடியல. நம்ம போராடுறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லப்பா. இதனால நமக்கு கெட்ட பேர் தான்ப்பா வரும். அக்கா அப்பா நான் டிசைட் பண்ணிட்டேன். நம்ம ட்ரெயின்லேயே போகலாம். வாங்க வா சீனு. வாங்க. ஆமா சார், எல்லாம் நல்லா நடந்தது. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமாமா, காலையில இருந்து நிறைய கால்ஸ் வந்துட்டே இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கும். நிச்சயமா நீங்க விஷ் பண்ண விஷயத்த நான் எஸ்பி சார் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ. அம்மா தேவயானி, கொஞ்சம் சீக்கிரம் வா. உன்னை தவிர இந்த வீட்டில் வேற யாரும் என்ன மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. சாப்பிட்டியா, ஏதாவது வேணுமான்னு ஒருத்தரும் என்ன கேட்கறதே இல்ல. நட்ராஜ், ஐயாக்கு சாப்பாடு கொடுக்கல? எடுத்துட்டு வந்துமா. ஏன் இன்னும் கொடுக்கல? கொடு, என்கிட்ட கொடு. ஐயா இந்தாங்க. இந்தாங்க ஐயா. டேய் உன்னை அதான் கொடுத்துட்டேன்ல, நீங்க சாப்பிடுங்க. ம். சீக்கிரமா சாப்பிடுங்க. நான் மருமகளை கூட்டிட்டு வரேன். நீங்க தான் பார்க்கவே இல்லையே. பார்க்காமலேயே தூங்கிட்டீங்க. இன்னைக்கு நான் தூங்கிடுவேன். ஐயா சாப்பிட்டோன்னே எனக்கு சொல்லி அனுப்புன. இவ என்ன அடிமை நினைச்சுக்கிட்டாளா? ஹலோ, சொல்லுங்க உஷா. ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை நிச்சயம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என் பையனோட கல்யாணத்துக்கும் வரல, ரிசப்ஷனுக்கும் நீங்க வரல. உங்களுக்கு தான் தெரியுமே, போலீஸ்காரங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. சரியா சொன்னீங்க. ஆனா நிச்சயம் நான் உங்களை விட போறதே இல்ல. ஆமா, உங்களுக்கு தண்டனை நான் தான் தர போறேன். சார் இல்ல. பாத்து பாத்து பாத்து. ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. பாத்துவே இல்லைன்னா உடஞ்சிடும். வை வை. சரியா இருக்கு. சொல்லுங்க. அது வந்து ஒரு வாரத்துல திரும்பி வந்துருவேன். கண்டிப்பா வந்துருவேம்மா. ஹலோ, சொல்லுங்க உஷா. பசங்களா, என்ன பண்றீங்க? ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் உஷா, நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றேன். வணக்கம். பசங்களா, சிட்டு, சிட்டு சிட்டு எங்க இருக்க? கொஞ்சம் கீழே வா. வந்துட்டேன். டேய், என்ன சொல்லுங்கம்மா? சீக்கிரமா கீழே வா. இந்த பசங்களை கொஞ்சம் சமாளி. டேய், அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத. இதோ வரேன். மருமக தயாராயிட்டாளா? இதோ போய் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், நான் போய் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் மருமக ரூம்ல இருக்கேன். பாத்தி எடு, பெயிண்ட் பேத்துட போறேன்.
வித்யா, தனியாவா இருக்க? கௌதம் எங்க? அவர் வந்து சரி சரி, நீ உட்காரு. மணி 11 ஆயிடுச்சு. நாம இன்னும் ஸ்டேஷன் கூட போகலையே. அதுவும் இல்லாம நீ பெரியய்யா கிட்ட ஆசீர்வாதம் வேற வாங்கணும். அவன் எங்க? யார கேக்குறீங்க? யாரையா? அதான் உன் புருஷன் கௌதம். வேற யார கேட்க போற? நீ மட்டும் ஆசீர்வாதம் வாங்க முடியாதுல்ல? கௌதம் எங்க போனா? அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். சின்னையா குத்து சண்டை போடுறாரு. அப்படியா? நீ போய் அவனை கூட்டிட்டு வா போ. சரிம்மா. வேறவனா இரு. வித்யா, நீ போய் அவனை கூட்டிட்டு வா போ. வேண்டாம் இரு. நீ போக வேண்டிய அவசியம் இல்ல. நீ போ. நீ இங்க உட்காரு. உட்காரு. இங்க பாரு. எங்களோட பயணத்துக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் நான் தனியா கட்டி வச்சிருக்கேன்னு புரிஞ்சுதா? எல்லா கூடையையும் பத்திரமா எடுத்து கார்ல வைக்கணும். சரிம்மா. போய் சீக்கிரமா அவனை கூப்பிடு. சரி. அடடா, பாக்குறதுக்கு அப்படியே நம்ம அசின் மாதிரியே இருக்கீங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் நல்ல படம் நடந்துப்பீங்கல்ல. எங்க சின்னையாவை சமாளிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, தெரிஞ்சுக்கங்க. சிட்டு, அம்மா போ. சரிம்மா, தோ போறேன். இந்த பொண்ணு மாறவே மாட்டா. இனிமே எல்லா வேலையையும் நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் பார்க்கணும். இனிமே இந்த வீட்டை நீ தானே பாத்துக்கணும். கௌதம் வந்ததும் அவனை தயார் பண்ணி கீழே கூட்டிட்டு வந்துரு. ஐயா கிட்ட ஆசி வாங்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரு சின்னையா, அம்மா கூப்பிடுறாங்க. உங்க அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறாங்க. அட சின்னையா, சின்னையா கொஞ்சம் நிறுத்துங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க அம்மா உங்களை வர சொன்னாங்க. பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளியே போறீங்க. பெரியய்யா கிட்ட வேற ஆசீர்வாதம் வாங்கணும். இங்கே மணி 11 ஆயிடுச்சு. சீக்கிரம் போங்க. போனா போக மாட்டீங்களே, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். போங்க போங்க. இனிமேதான் நீங்க பொண்டாட்டிய பத்தி புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன பாக்குறீங்க? அப்பதானே பொண்டாட்டிய நல்லா கவனிச்சுக்க முடியும். தாம் தூம்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனா இன்னும் தனியாவே சந்திக்கலையாமே. அப்புறம் பொறுமையா சந்திச்சாதான் நல்லது. அட, நேத்து ராத்திரி பூரா கோயில்ல இருந்துட்டீங்க. இனிமே சாமியை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் தனியா சந்திக்க முடியும். அட, பெரியவங்க எப்படி எல்லாம் சம்பிரதாயம் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. போங்க போங்க சின்னையா, போங்க. சின்னம்மா, ஐயோ வந்துட்டாரு. அடடா, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? சீக்கிரமா தயாராகணும். பெரியய்யா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாம்.
அது கூட என் வேலைகளை நானே செஞ்சுக்கிறது தான் பழக்கம். என்னங்க அதான் நான் வந்துட்டேனே. பரவாயில்ல விட. நீ ஒன்று பண்ண, சீக்கிரமா ரெடி ஆயிட்ட. பெரிய கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல. சரி என்னங்க நான் தான் ஏற்கனவே தயாராயிட்டேனே. ஓ அட, ஆமால, நான் தயாராயிட்டு வரேன். அப்பா ப்ளீஸ் காசு கொடுங்க, நான் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். ஏன்னாப்பா லேடிஸ் லைன் ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால எனக்கு டிக்கெட் சீக்கிரம் கிடைச்சிடும். சீனோவையும் கூட்டிட்டு போமா. அப்பா நான் தனியா போகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பணம் கொடுங்கப்பா. பைய கொடுத்துட்டு போங்கக்கா. ஷீஸ் ரைட்பா. அவ தனியா போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்ல. நம்ம மனசு தேவியை பார்த்தா ஒரு மாற்றம் ஏற்படும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் அக்கா அப்படி நடந்துக்கிற போல இருக்கு. அதுக்கு தான் நானும் ஆசைப்படுறேன். எல்லாமே அந்த அம்மன் கையில தான் இருக்கு. அவ நினைச்சா நிச்சயமா என் பொண்ணை திரும்பவும் சிரிக்க வச்சிருவான். சரி வாப்பா. டேய் பசங்களா, இந்த விளையாட்டுக்கு பேரு திருடன் போலீஸ். இது அந்த காலத்து விளையாட்டு. ஓ, போங்க போங்க போங்க. டேடே சிட்டே, இந்த பசங்களை பாத்துக்க. மாமா நீங்க முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எழுந்துருங்க மாமா. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க கௌதம் வைஃபை கூட்டிட்டு வரான். எந்திருங்க எந்திருங்க, நடிக்காதீங்க. ஐயோ மாமா, உங்க நாடகத்தை திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? எழுந்துருங்க மாமா. நான் நாடகம் ஆடுறேனா இல்ல நீ நாடகம் ஆடுறியா? உன்னோட இந்த நாடகத்துக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். அவங்கள ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? ம்ஹும். ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? ம்ஹும். உங்ககிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். தெரியும். நீ நடிப்புல கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வாட்டி உன் நடிப்புல நான் ஏமாற மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன் தான். நீ என்ன வேணா பண்ணிக்க. அப்படியா? நீங்க என்ன விலை கொடுத்தாலும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்க. சரி, நானும் சமையல்கார கிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஜிலேபி பண்றாங்க, உங்க கண்ணிலேயே காட்ட வேண்டாம்னு சொல்றேன். சூடா இருக்கு. நீ யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி ஜிலேபி ஆசையெல்லாம் காட்டி என்ன பண்ணி வைக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னா மாட்டேன். மாமா மாமா, ஏன் இப்படி நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இதனால என்ன லாபம்? நீங்க கண்டிப்பா அவங்கள ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. ஏன் மாமா, ஏன் இப்படி செய்றீங்க? நான் எதுக்காக மறுக்கிறேங்கிற விஷயம் உனக்கு தெரியும். உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் திரும்ப திரும்ப நீ வந்து என்ன. இப்ப எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை நீங்க நிச்சயமா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் மாமா.
என் மேல சத்தியமா? இங்க பாரு. அம்மா இதை வச்சுக்கோங்க. வாமா, வா. பெரிய ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க மாமா, உங்க பேரனுக்காக நான் அழகான மருமகளை கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, வாமா, ஆசீர்வாதம் வாங்கிக்க. காலை தொட்டு கும்பிடுங்க. அவ முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். வாங்கிக்க. அம்மா, தாத்தா முகத்தை பார்த்து தான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? இது எல்லாமே சம்பிரதாயம்ப்பா. சீக்கிரமா அம்மனை கும்பிட்டுட்டு வந்துட்டு உங்க தாத்தாவை சீக்கிரமாவே கொள்ளு தாத்தா வாக்கிடு. போங்க போங்க, நீங்க 2 பேரும் போங்க. 12 மணிக்குள்ள போகணும். போமா, போ. கவலைப்படாதீங்க, ஜிலேபி கிடைக்கும். ஜிலேபிக்காக நான் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணல, உன் மேல சத்தியம் பண்ணதுனால பண்ண. மருமகளே, இந்த கல்யாணம் சரின்னு எனக்கு தோணல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜிலேபிக்காக நான் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணல, உன் மேல சத்தியம் பண்ணதுனால பண்ண. மருமகளே, இந்த கல்யாணம் சரின்னு எனக்கு தோணல. உங்களை பார்த்து பெரிய ஐயா என்ன சொன்னாரு? பெரிய ஐயா என்ன பார்த்து ஏன் சந்தோஷப்படல? சரியா போச்சு. இது ஒண்ணும் புது விஷயம் இல்ல. அவர் யார பார்த்தும் சந்தோஷப்பட மாட்டாரு. நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத அசீனு. நீ சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. அதுக்கப்புறம் எனக்கும் நிறைய வேலை கிடக்கு. வா. ஏய், தள்ளுங்கயா தள்ளுங்கயா. இங்க பாருங்க, ஒரு பொண்ணு நிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. வாங்கம்மா, வாங்க. ஏய், தள்ளுங்கப்பா, தள்ளுங்க. போங்கம்மா, போங்க. ஏய், தள்ளுங்க, தள்ளுங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, மானசா தேவிக்கு போக டிக்கெட். இங்க இந்த டிக்கெட் கிடைக்காது மேடம். லோக்கல் ட்ரெயின் மட்டும் தான் கொடுப்போம். நீங்க பக்கத்து கவுண்டருக்கு போய் கேளுங்க. தேங்க்யூ.
பஞ்சகுலால இருந்து காசையாபாத் 2 டிக்கெட் ரிட்டர்ன். ஒரு டிக்கெட் வந்துட்டு சிங்கிள். இங்க பாருங்க மேடம், 2 ரிட்டர்ன் ஒரு சிங்கிள் தானே? ஆமா. த்ரீ டயர்ல இல்ல மேடம், 2 டயர்ல இருக்கு. தரவா? மேடம் மேடம் சார் சரி. அப்ப இதுல மாத்தி எழுதி கொடுங்க.